இன்னொரு விஷயம் மிகவும் நன்றாக வேலை செய்கிறது, அதுதான் சூப்புகள். இப்போ நம்மோட வயிறு எவ்வளவு நிறைய முடியும் என்று நமக்கு தெரியும். ஆனா நாம எவ்வளவு வேண்டுமானாலும் திரவம் குடிக்க முடியும், ஏனென்றால் திரவம் நல்லா உறிஞ்சிக்கிறோம். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? நோயாளிக்கு பீட்ரூட், கீரை, கடலை அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து சூப் செய்து கொடுப்போம். ஏன் சூப் செய்து கொடுக்கணும்? ஏனென்றால் சூப்புல இருக்கிற ஊட்டச்சத்து வயிறுல போயிரும். ஆனா அது வயிறை நிரப்பாது. வயிறு இன்னும் காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் சப்பாத்தி சாப்பிடுவேன். எவ்வளவு சாப்பிடுவேனோ அதையே சாப்பிடுவேன். சூப் கூடுதலாக ஆகிவிட்டது. நாம் ஒரு நாளில் 2-3 முறை டீ குடிப்பது போல, அதே மாதிரி ஒரு நாளில் 2-3 முறை சூப் குடிக்கிறீர்கள் என்றால், சூப்பும் டீயும் எது சிறந்தது? சூப். அப்படி என்றால் இந்த சூப்பை பயன்படுத்தி நம்முடைய உடலுக்குள் வைட்டமின்கள், கனிமங்கள் மற்றும் புரோட்டீன் ஆகியவற்றின் உட்கொள்ளும் அளவை அதிகரிக்க முடியும். அப்போ உடல் என்ன செய்யும் என்றால் இதற்கு பதிலளிக்கும். நல்ல புரோட்டீன் வருகிறது, நல்ல வைட்டமின் வருகிறது, நல்ல கனிமம். இதை என்ன செய்யலாம்? சரி, நாம் ஒரு வேலை செய்யலாம். உடலை நன்றாக மாற்ற ஆரம்பிக்கலாம். அதனால் உடல் தானாகவே தன்னை பழுது பார்க்க ஆரம்பிக்கிறது. உடலின் சக்தி ஓட்டம் நன்றாக இருக்க ஆரம்பிக்கிறது.